அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023ஆம் ஆண்டு நடத்திய சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு ஏற்கனவே திருத்தப்பட்ட ஒரு ரிவைஸ் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ கடந்த ஆண்டு 2024 10வது மாசம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு வழக்குல ஸோ இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல தொடர்ச்சியாக இந்த வழக்கு மீது பல்வேறு கட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் போனதுக்கு பிறகு 17/3/2025 அன்று இந்த வழக்குக்கான தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ரிசர்வ்டு ஆன் 17/3/2025. ஸோ இப்பொழுது 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சி.வி. கார்த்திகேயன் அவர்களுடைய ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 90க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட 91 பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தீர்ப்புல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஏற்கனவே தெரியும் 2023ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த தேர்வுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி 2024 கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது. ஸோ அதற்கு பிறகு அது மேல பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில மீண்டும் ஒரு ரிவைஸ்டு செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத 3/10/2024 அன்று டிஎன்யூஎஸ்ஆர்பி அதை வழங்கியிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட் மேலையும் தொடர்ச்சியாக போடப்பட்ட வழக்கு அடிப்படையில பல்வேறு ரிட் பெட்டிஷன்ஸோடைய ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு கன்க்ளூஷன் தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 29 ஜனவரி 2024 அன்று 2023 ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்தது. அதன் மீது போடப்பட்ட வழக்கு, அதன் பிறகு ரிவைஸ்டு செலக்ஷன் லிஸ்ட் ஆனது 3/10/2024 அன்று போடப்பட்டது. அதன் மீது போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2021 ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, அதாவது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் கே சோபனா அண்ட் அதர்ஸ். இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தான் இந்த ரிசல்ட்டை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வேஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ்ட் ஆன் 3/10/2024 இஸ் செட் அசைட்னு கொடுத்துட்டாங்க, ஒத்தி வைக்கப்படுது. அப்போ ரெண்டாவதா வழங்கப்பட்ட 3/10/2024 வழங்கப்பட்ட ஒரு ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்டும் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. அது ஃபைனல் கிடையாது. சரி, இப்போ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் விசஸ் கே சோபனா அண்ட் அதர்ஸ் 2021 ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 1, அதாவது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு அரசு 69% இடஒதுக்கீடை பின்பற்றுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 31% தான் ஓப்பன் மெரிட் லிஸ்ட். அப்ப என்ன சொல்றாங்க, டு ஃபர்ஸ்ட் ஃபில் தி 31% மெரிட் லிஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டோட்டல் மார்க். அதாவது கம்யூனிட்டி, கேஸ்ட், ரிலீஜியன் இது அடிப்படையில இல்லாம அந்த 31% மெரிட் லிஸ்ட்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண சொல்லி முதல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்ததாக 69% ரிசர்வேஷன் ஃபில் பண்ணக்கூடாது. செகண்ட் என்ன செய்யணும்னா, பேக்லாக் வேகன்சிஸ்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மெரிட் லிஸ்ட் அடிப்படையில அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் தான் ரிசர்வேஷன் ஃபார் ஆல் த கம்யூனிட்டிஸ். இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ணும் பொழுதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மெரிட்டோரியஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ், இந்த ரிசர்வேஷனுக்கு கீழே வரக்கூடிய கேண்டிடேட்ஸை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா, ஜெனரல் டர்ன்ல ஃபில் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ரிசர்வ்ட் லிஸ்ட்ல அவங்களை எடுக்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெரிட்டோரியஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் பிசி கேண்டிடேட்டா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரல்ல இருக்கும் பட்சத்துல ஜெனரல்ல தான் அந்த கோட்டாவை அவர் ஃபில் பண்ணணும். அது இல்லாத பட்சத்துல தான் ரிசர்வ்டா இருக்கக்கூடிய லிஸ்ட்ல ஃபில் பண்ணணும். இப்போ ஏர்லியரா ரிசர்வ்டா இருக்கக்கூடிய லிஸ்ட்லயே போய் ஃபில் பண்ணிட்டு ஜெனரல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு போக கூடாது. அதனால ரிசர்வேஷன் லிஸ்ட்ல உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்டிபிகேட்ஸ் செலக்ஷன் ப்ராசஸ்ல இடையில கொண்டுட்டு காமிக்கக்கூடிய சர்டிபிகேட் அடிப்படையில ஏதாவது அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ண சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நோ ஃப்ரெஷ் சர்டிபிகேட் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுக்கும்போது என்ன சர்டிபிகேட்ஸ் கொடுத்திருந்தாங்களோ
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன் குடுக்கும்போது, அவங்க வந்து என்சிசி இருக்குன்னு குடுத்திருந்தாங்கன்னா, அதன் அடிப்படையில தான் அந்த என்சிசி மார்க்க வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்ல எதையுமே மென்ஷன் பண்ணாம, ஒரு மிட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட்லயோ, இல்ல எண்ட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட்லயோ ஒரு என்சிசி சர்டிஃபிகேட்டையோ, இல்ல ஒரு பிஎஸ்டிஎம்மோ ஒரு கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, அத எடுக்கக்கூடாது அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன். அதாவது தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. ஸோ இந்த முறைய ஒருவர் ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்தணும். ஒரு பொது பதவிக்காக. பப்ளிக் போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு டைம் பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட். அவர் ஏற்கனவே பிஎஸ்டிஎம் கேட்டகரிய பயன்படுத்தி, அவர் ஏற்கனவே ஒரு கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா, இந்த முறை அவரால மீண்டும் அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கேட்டகரிய பயன்படுத்தக்கூடாது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே ரிவைஸ் லிஸ்ட்டா பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இத வந்து வழிநடத்துறதுக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் என். பால் வெங்கடேஷ் வசந்தகுமார். அவர் யார் அப்படின்னா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட். இவர வந்து இந்த நீதிமன்றம் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஏற்கனவே அதாவது மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஏர்லியர் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் மார்க்ஸ் இன் த பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் த மார்க்ஸ் இன் த வைவாவசி. எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அதாவது மார்க் அடிப்படையில தான் இவங்க இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை மீண்டும் ரீவாம்ப் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு நோடல் ஆஃபீசர இந்த கவர்ன்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி தரணும். அவர் ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கணும்னு குடுத்திருக்காங்க. அது போக இவருக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் பண்ணுவதற்கு அசிஸ்ட் பண்றதுக்கான செக்ரட்டரியல் ஸ்டாஃப் அண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே நியமிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்புல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த ரிவைஸ்டு செலக்ஷன் லிஸ்ட்ட தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆர் சேர்மன் டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்கிறாங்க. இதுக்காக இந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் பால் வசந்தகுமார் அவர்களுக்கு இனிஷியல் ரெம்யூனரேஷனா ₹5,00,000 குடுக்கணும். இது இனிஷியல் பேமெண்ட் தான். அது போக அவருக்கு ஃபர்தர் ரெம்யூனரேஷன் தேவைப்பட்டால், அது அந்த ஹானரபிள் ஜட்ஜால டிட்டர்மைன் பண்ணப்பட்டால், அதையும் குடுக்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து டைரக்ஷன் குடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய என்டையர் எக்ஸ்பென்சஸையும் இவங்க தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவர் செய்து முடிப்பதற்கு அவருக்கு பீரியட் ஆஃப் 3 மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் எ காப்பி ஆஃப் திஸ் ஆர்டர். 3 மந்த் டைம்க்குள்ள இவர் இத செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ கடைசியா 8/10/2024 அன்றைக்கு ரிவைஸ்டு பண்ண புரோவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அதோட சேர்ந்த கான்சிக்வென்ஷியல் ப்ரொசீடிங்ஸ் அதாவது அந்த 8/10/2024 செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு உடனே கேரக்டர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமே வந்து ஒரு ரிவைஸ்டு புரோவிஷனல் லிஸ்ட் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில தான் நடத்தப்படும். அந்த லிஸ்ட்ட வந்து அவங்க தான் பப்ளிஷ் பண்ணணுங்கிறத 3 மாசத்துக்குள்ள அப்படிங்கிறத கோர்ட் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த 2023 ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்க்கான ஓவரால் ரிவைஸ்டு புரோவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வரும். அதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு ஃபர்தரா மெடிக்கலும், மத்த கேரக்டர் வெரிஃபிகேஷனும் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் இப்ப குடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புடைய அம்சம். தேங்க் யூ.